அனைவருக்கும் வணக்கம். உண்மையின் முகம் கோரமானது. ஒரு உண்மை சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு கதையாக இப்போ சொல்ல போகிறேன். இந்த பிக்சரில் இருக்கிறது என்னோடய ஆயாவும் தாத்தாவும். எங்கள் தாத்தா தான் இந்த கதையுடைய ஹீரோ. நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்கள் ஆயா வீட்டில் தங்கி தான் படித்தேன். ஹாஸ்டலில் இருப்போம். லீவுக்கு எங்கள் ஆயா வீட்டுக்கு வருவோம். ஒரு தடவை லீவ் அன்னைக்கு ஒரு சனி ஞாயிறு லீவில் நான் வீட்டில் இருந்தேன். எங்கள் ஆயா வீட்டில் அப்போ வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் ஆட்டு கொட்டாயை 2ஆக பிரித்து ஒரு பக்கம் ஆடு கோழி இருக்கும், அதை தடுத்துட்டு இன்னொரு பக்கம் அடுப்பு, அதில் சமைச்சு சாப்பிடுவோம். அந்த இடத்துல தான் தூங்குவோம். வாசலில் கீற்று போட்டு ஒரு பந்தல் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு பெஞ்ச் இருக்கும். அதில் தான் நான் உட்காந்துட்டு கல்லாங்காய் விளையாடுறது, படிக்கிறது, எங்கள் தாத்தா சாப்பிட்றது எல்லாம் அந்த பெஞ்சில் தான். எப்போவுமே எங்கள் ஆயா காலையில் எழுந்திரிச்சதும் சாணி கரைச்சி போட்டு வாசல் தெளிச்சிருவாங்க. தெளித்ததுக்கப்புறமா அரிசி பானையிலேருந்து அரிசி எடுத்துகிட்டு வந்து என்னை போட சொல்லுவாங்க. போட்டோன்னா கோழிகளை திறந்து விடுவாங்க. கோழி அரிசியை குத்தி சாப்பிட்டுட்டு மேய்ச்சலுக்கு போயிடும். சாயந்தரம் கோழி திரும்பவும் அடைஞ்சிரும். ஒரு கூடையில் போட்டு அடைச்சிருவாங்க. திரும்ப காலையில் திறந்து விடுவாங்க. இதுதான் எங்கள் ஆயாவுடைய ரொட்டீன் ஒர்க்கு கோழிக்கு. ஒரு நாள் அந்த மாதிரி சனி ஞாயிறில் திறந்து விடும் பொழுது ஒரு கோழி இறந்து போய் கூடைக்குள்ளே கிடந்துச்சு. எங்கள் ஆயா பார்த்துட்டு, என்ன கோழி இறந்து போச்சே அப்படின்னு பார்த்துட்டு, சரி பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுடு தண்ணி போட்டு கோழியை அந்த கோழியோட இறகெல்லாம் உரிக்கும் பொழுது அதனுடைய காலில் ஒரு சிகப்பாக வீங்கி போய் இருந்துச்சு. சரி யாரோ கோழியை அடிச்சிட்டாங்க போல இருக்குது மேய்ச்சலுக்கு போகும்போது, அதான் இறந்துருச்சு அப்படின்னு நினச்சாங்க. இன்னொரு பக்கம் ஏதாவது பூச்சி கடித்து இறந்துருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் எங்கள் ஆயாவுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் சரி இதை ஏன் புதைக்கணும், இதை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு எங்கள் ஆயா எனக்காக கோழிக்கறி சமைச்சிட்டு இருந்தாங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே கொஞ்சம் புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு என்கிட்ட சொன்னாங்க, பாப்பா இதில் நான் புளியை கரைச்சி ஊற்றிட்டேன், ஏதாவது விஷப்பூச்சி கடிச்சிருந்தா கூட இந்த புளி அந்த விஷத்தை சரி பண்ணிடும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு புளியை கரைச்சி ஊற்றினாங்க. கறி வெந்துட்டுருக்கு, சாப்பாடு செஞ்சுட்டாங்க. எனக்கு பசி. எங்கள் ஆயா கிட்டே போய், ஆயா சோறு கூட ஆயா பசிக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் ஆயா, தாத்தார் வரட்டும், அவருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, விஷம் ஏதாவது இருக்குமோன்னு, தாத்தா சாப்பிட்டுட்டு சாவாமல் இருந்தால் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி ஆயான்னு சொல்லிவிட்டு அதே பெஞ்சில் விளையாடிட்டு இருந்தேன். எங்கள் தாத்தா வந்தார். எப்போவுமே எங்கள் தாத்தா தோளில் ஒரு துண்டு போட்டிருப்பாங்க, வேஷ்டி மடித்து கட்டியிருப்பாங்க. அங்கேருந்து வந்தார். எங்கள் ஆயா கிட்டே, ஐயாரு சோறு கொடு அப்படின்னு சொன்னாங்க. இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தட்டில் சாப்பாடு போட்டுட்டு ஒரு லோட்டாவில் தண்ணி கொண்டு அந்த பெஞ்சில் வச்சாங்க. எங்கள் தாத்தா சாப்பிடும்போது, பாப்பா சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டாங்க. பாப்பா அப்புறமா சாப்பிடும், முதல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெஞ்சில், அந்த பெஞ்சில் ஒரு முனையில் நான் உட்காந்துருக்கேன், இன்னொரு முனையில் எங்கள் தாத்தா உட்காந்துருக்காரு. பாப்பா சாப்பிட்ல பாப்பா அப்படின்னு கேட்டாங்க. நீ சாப்பிடு தாத்தா, அப்புறமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் தாத்தா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு பூவரசு மரம் இருக்கும் தோட்டத்தில். அதில் வீடு கட்டுறதுக்கு மணல் கொட்டி வச்சுருப்போம். அதில் ஒரு கைத்து கட்டல் இருக்கும், அதில் தான் எங்கள் தாத்தா படுப்பாங்க. போயிட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் தாத்தா அந்த பூவரசு மரத்துக்கடியில் போயிட்டு படுத்துருக்காங்க. பூவரசு மரம் அப்படிங்கிறது ஒரே மரத்தில் 3-4 கலரில் பூ பூக்கும். வீட்டில் ஜன்னல் கதவு செய்கிறதுக்கெலாம் ரொம்ப பயன்படும். கொழுக்கட்டையுமே பூவரசு இலையில் தான் செய்வாங்க. அதில் மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறதால. அங்கே போய் எங்கள் தாத்தா படுத்துருக்காங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. போய் எட்டி பார்த்தேன். எங்கள் தாத்தா துண்டால் விசிறிட்டு படுத்திருந்தார். எங்கள் ஆயா கிட்டே போய், ஆயா தாத்தா இன்னும் சாவலாயா, எனக்கு சோறு கூடாயா அப்படின்னு சொன்னேன். சாவலியா, சரி வா சாப்பிடு அப்படின்னு சொல்லி எங்கள் ஆயா அப்புறமா எனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. நானும் எங்கள் ஆயாவும் சாப்பிட்டோம். இந்த சம்பவத்தை இப்போ நினச்சி பார்க்கும்போது அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அப்போ சின்ன பிள்ளை நான், இறப்பின் வீரியம் எனக்கு தெரியல. எங்கள் ஆயாவும் சரி பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது, அந்த கோழிக்கறியும் அவங்களுக்கு தூக்கி வீசுறதுக்கு மனசு இல்லை. அப்போல்லாம் கோழிக்கறி கடை இருந்ததே ரொம்ப ரேர் தான். கிராமத்தில் கோழி அடித்து தான் சமைப்பாங்க. இதில் எங்கள் ஆயா எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சது தான்
பெரிய விஷயமே. அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கடுத்து இந்த கறியை நான் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறது இப்போ நவம்பர் 2025 எடுத்தது. இப்போ இந்த மாதம் எடுத்தது தான். நான் வந்து எங்கள் தாத்தாவுக்காக இந்த பட்டாணி வேக வச்சும் அப்புறம் கொஞ்சம் பலகாரமும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். எங்கள் தாத்தாவுக்கு எப்படியும் ஒரு 90 வயசுக்கு மேலே தான் இருக்கும், எனக்கு சரியாக சொல்ல தெரியல. நான் எடுத்துகிட்டு போன பலகாரத்தை சாப்பிட்டுட்ருக்காரு. உங்களுடைய ஆயா தாத்தாலாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள பற்றி நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 ஹிந்தி வேர்ட்ஸ் இந்த கதையோட ரிலேட்டடாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயா தாத்தா அப்படின்னா அம்மாவோட அம்மா அப்பா, நானா நானி, அப்பாவோட அம்மா அப்பா, தாதா தாதி. அப்புறம் இதில் வந்து கோழி வந்துச்சு இல்லையா, முருகா அப்படின்னா சேவல், முருகின்னா கோழி, மரம் பேடு. தன்யவாத்.